என்னுடைய இரண்டாவது குறிப்பு ஃபைட். வாழ்க்கை ஒரு போராட்டம், ஊழியம் ஒரு போராட்டம். ஆனால் வெற்றியின் வாழ்க்கை சொல்லுகிறார், நான் முடித்தேன், நான் காத்து கொண்டேன். இதைத்தான் நான் விரும்புகிறேன். காத்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைகளை, தேவன் தந்த ரட்சிப்பை, தேவன் தந்த அபிஷேகத்தை, தேவன் தந்த எல்லா வரங்களையும் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். அது கடுகளவும் அதை நான் விட்டுவிட விரும்பவில்லை. செல்வனியூஸ் என்ற ஒரு தேவ மனிதர் ஒவ்வொரு கூடியில் இப்படி சொல்லுவார், ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் வந்த எந்த மகிமையும் கனத்தையும் நான் தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். அது எவ்வளவு பெரிய வாழ்க்கை கவனிங்கள். அது ஒரு வெற்றியின் வாழ்க்கை. காத்து கொள்வேன் அல்ல, காத்து கொண்டேன். அதை முடித்தவர்கள் தான் சொல்ல முடியும். என் அன்புகளே, நீ எப்படி காத்து கொண்டேன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்லலாம், நீ ஏழ்மை, சிரிப்பு வருது, புகழ் வருது, பெயர் வருது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் பிரபலங்கள், அவர்களோடு கூட தங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அதுல ஒரு செல்ஃபி, அவரோட அரசியல்வாதியோடு, மிக பிரபலங்களோடு இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய அழைப்பு ஃபைட் ஃபார் a good fight, காத்து கொள்ளுங்கள். அதுக்காக சொல்லுகிற வார்த்தை, நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. யூகம் அல்ல, நிச்சயம். அது மட்டுமல்ல, எனக்கு அவர் தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துல உண்மையாய், உத்தமமாய், பொறுமையாய் ஆண்டவருக்கென்று ஓடின அத்தனை மக்களுக்கும் அது சொல்லப்பட்டிருக்குது. அவர் பிரசன்னத்தை விரும்புகிற, கவனிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். வாஞ்சையெல்லாம் இயேசுதானே, வாஞ்சையெல்லாம் ஆசைதானே, ஆசையெல்லாம் நீங்க தானே. என்னுடைய மூன்றாவது குறிப்பு, வாட் he preached. அவர் சொன்ன வார்த்தை endurance. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் சொல்லுகிற, நல்ல போர்ச்சேவனாய் தீங்கு அனுபவி. பாருங்கள், நீங்க எல்லாருமே ஆசீர்வாதமா இருப்பாய், வீடு வாங்குவாய், கார் வாங்குவாய், பங்களா வாங்குவாய், பணக்காரனாய் இருப்பாய், ஹெலிகாப்டர் வாங்குவாய். இவர் சொல்லுகிறார், நீ நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பசி அந்த செழிப்பின் பிரசங்கம், இந்த கிருபையின் பிரசங்கம், அவர்கள் இவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். நேற்று ஒரு செய்தியை கேட்டேன். ஒரு கிருபையின் பிரசங்கியாரு மற்றவங்க பைத்தியம், முட்டாள், அப்படிலாம் பேசுறாரு. அவர் நான்சென்ஸ் கூட பேசுறாரு. பாருங்கள், அவர் கோட் சூட்டு போட்டிருக்கிறார். எனவே அவர் இப்படி பேசுகிறவர்கள்